திருமறைச்சோலை 52. கவிதை 2. என் கேடகம். என் பரம பாதுகாவலரே, என் பாதையின் துணையாளரே, என்னோடு நீர் எப்போதும் இருக்க உம்மோடு நான் பயணிக்கிறேன். உம்முடைய வேதத்தையே நான் நேசிக்கிறேன். அதையே தினமும் தியானித்து வாசிக்கிறேன். என் மனதில் பெருஞ்சுமைகளை ஏற்ற வரும் பிரச்சனைகளை இனம் காண்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எனும் அம்புகளை கொண்டு அவைகளை சங்கரிக்கிறேன். நீர் என் கேடகமாய் சூழ்ந்திருப்பதினால் எதிராளியானவன் என் பக்கம் வர அஞ்சுகிறான். எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்து கொள்ளும் போது அவன் மிஞ்சி வர முடியாமல் தேங்கி கிடக்கிறான். அவன் கர்ஜித்து என் எல்லையை தொட நினைக்கும் போதோ அவனுக்கு எதிராய் புறப்படும் என் குரல் தேவ வார்த்தையாய் அவனுக்குள் ஒலிக்கிறது. நெருப்பு பிளம்பாய் அவனை சுட்டெரிக்கிறது. ஆம், இதோ எதிராளியின் ஓட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அவன் ஓடுகிறான், ஓடுகிறான், ஓடுகிறான். அவன் என்னை விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டான். தேவ வார்த்தைகள் இல்லா ஏதாவது ஒரு இதயம் தேடியே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். என் கேடகமானவரே, என் புகலிடமானவரே, என் வேண்டுதல் தினம் கேட்பவரே, ஒரு சேதமும் அணுகாமல் என்னை சூழ்ந்து நிற்பவரே, எப்படி அப்பா நன்றி சொல்வேன், எப்படி அப்பா நன்றி சொல்வேன். சொல்ல வார்த்தைகளே இல்லை. 1 கோடி ஸ்தோத்திரங்களை உம் பாதம் படைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஏற்றுக்கொள்ளும். நன்றி.